நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். புது வெளிச்சம் நிகழ்ச்சியில் மீண்டும் இன்றைய பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். தமிழகத்து தேர்தல் முடிவுகள் வெளியாகி இருக்கிற ஒரு சூழலில் அந்த தேர்தலில் வந்திருந்த முடிவுகளுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய பல விடயங்கள் குறித்தும், அது தவிர மொழிவாய்க்கால் நிகழ்ந்தேறி இருக்கிற பல நாடுகளில் நிகழ்வுகள் நடந்திருக்கிற ஒரு சூழலில் அதற்கும் இந்த தேர்தலுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் பற்றியும் இன்றைய பொழுது நாங்கள் பார்க்கவிருக்கிறோம். குறிப்பாக தமிழகத்தில் ஏற்கனவே சில நேரங்களில் ஆட்சி மாற்றம் நடக்கலாம் என்கிற எக்ஸிட் போல் கருத்து கணிப்புகள் அத்தனையும் பொய்யாக்கி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி என்பது உறுதியாகி இருக்கிறது. அதனுடைய தலைவி செல்வி ஜெயலலிதா எம்ஜிஆருக்கு பிறகு இரண்டாவது முறையாக அடுத்தடுத்து 2 தேர்தல்களில் வெற்றி பெற்ற கட்சிக்கு தலைவர் என்கிற ஒரு அடையாளத்தோடு இப்போது வலம் வந்து கொண்டிருக்கிறார். ஆக உண்மையில் இவருடைய வெற்றிக்கு பின்னால் இருந்த காரணிகள் என்ன என்பது பற்றி பார்க்க வேண்டும். அடுத்ததாக 3வது அணி என்று விஜயகாந்த் தலைமையில் வைகோ, கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாம் சேர்ந்து, திருமாவளவன் போன்ற எல்லோரும் சேர்ந்து உருவாக்கிய மக்கள் நல கூட்டணி மிக பலத்த ஒரு அடியினை இந்த தேர்தலில் வாங்கியிருக்கிறது. அதனுடைய தலைவர்கள் மிக மோசமான தோல்வியினை சந்தித்திருக்கிறார்கள். திருமாவளவன் கூட இந்த தேர்தலில் தோற்று போயிருக்கிறார். மறுபடியில் ஒரு மாற்றம் என்கிற அடையாளத்தோடு வந்திருக்கிற நாம் தமிழர் கட்சிக்கு ஒட்டுமொத்தத்தில் 1% வாக்குகள் மாத்திரம்தான் கிடைத்திருக்கிறது. அது குறிப்பிடத்தக்க வாக்குகள் என்று அவற்றை குறிப்பிட்டாலும் கூட அந்த 1% ஒரு நீண்ட காலத்தில் நாம் தமிழர் ஒரு மாற்றத்துக்குரிய அரசியல் கட்சியாக வருமா என்கிற விடயத்தில் சந்தேகத்தையும் கேள்விகளையும் உருவாக்கி இருக்கிறது. இந்த பின்னணியில் இன்றைய பொழுது நாங்கள் இந்த தேர்தலை பார்க்கவிருக்கிறோம். எங்களோடு அரசியல் விமர்சகர் இதயச்சந்திரன் இணைந்து கொண்டிருக்கிறார். அவரோடு பேசி பார்க்கலாம். இதயச்சந்திரன் அவர்களே வணக்கம். நேரடியாக உங்களிடம் பார்க்க வேண்டும். இப்போதும் எக்ஸிட் போல்ஸ் பல வெளியாக இருந்தன. 4-5 போல்ஸ் வெளியாக இருந்தது. ஒன்று அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும் என்று சொன்னது, ஏனையவெல்லாம் இல்லை அது ஆட்சிக்கு வராது என்று சொல்லியிருந்தன. ஆனால் தேர்தல் முடிவுகளோ திட்டத்தெளிவாக 130 ஆசனங்களை அதிமுகவுக்கு கொடுத்திருக்கிறது. நீங்கள் கடந்த முறை நிகழ்ச்சியில் எங்களோடு பேசுகிற பொழுது அதிமுக தான் வெல்லும் என்கிற விடயத்தை உறுதிபட சொல்லியிருந்தீர்கள். ஒரு தொங்கு நாடாளுமன்றம் கூட வந்திருக்காது என்று சொல்லி நீங்கள் அன்று சொன்னதற்கும் இன்று வந்திருக்கிற அந்த முடிவுகளுக்கும் இடையில் அதிமுகவினுடைய வெற்றியினை தீர்மானித்த காரணிகள் எவை என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அதிமுகவினுடைய வெற்றிக்குரிய காரணிகள் என்று பார்த்தால் இவருடைய இலவசங்கள் இருக்கின்றது. அந்த இலவசங்கள் மக்களுக்கு தேவையா தேவை இல்லையா என்கின்ற ஆய்வு வேறு. ஆனால் இந்த அடித்தட்டு கிராம மக்கள் மத்தியில், இந்த கடைக்கோடி மக்கள் மத்தியில் நீங்கள் சென்று பார்த்தால், சற்று நேரத்துக்கு முதல் நாங்கள் பேசும்போது நீங்கள் ஒரு விடயத்தை சொல்லியிருந்தீர்கள். அது திமுகவுக்கும் சில வாக்கு வங்கியல், ஒரு பேஸ், ஒரு அத்திவாரம் ஒன்று இருக்கின்றது, அதிமுகவுக்கும் இருக்கின்றது. ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் திமுகவில் இருக்கும்போது உருவாக்கப்பட்ட தான் இந்த அடித்தளங்கள். அதற்கு பிற்பாடு எம்ஜிஆர் தனிக்கட்சி ஆரம்பித்த பிற்பாடு தன்னுடைய இரட்டை இலை சின்னத்தை அந்த கடைக்கோடி மக்கள் மத்தியில் அவர் கொண்டு சென்றிருக்கிறார். ஆகவே இந்த அடித்தட்டு மக்கள், கூடுதலான இந்த மக்கள் அரசியலில் கூடுதலான அக்கறையற்ற மக்களாகத்தான் அவர்கள் இருக்கின்றார்கள். ஏன்னா அரசியல் வேலை திட்டங்கள், ஏனைய அமைப்புகள், இடதுசாரி அமைப்புகள் பெரும்பாலும் இந்த தமிழக அடித்தட்டு மக்கள் மத்தியில் இவர்கள் செய்தார்களாக என்று கேட்டால் இல்லை என்றான் சொல்ல வேண்டும். ஆகவே அவர்களுக்கு அந்த எம்ஜிஆரும் இரட்டை இலை சின்னமும் தான் கூடுதலாக தெரியும். எம்ஜிஆரும் இரட்டை இலை சின்னமும் கடந்த காலங்களிலும் கூட இருந்தன. இப்போது தமிழகத்தில் எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கிய பிற்பாடும், ஜெயலலிதா அதற்கு தலைவராக வந்த பிற்பாடும் கூட ஜெயலலிதா பல தேர்தல்களில் தோல்வியடைந்திருக்கிறார். திமுக வெற்றி பெற்றிருக்கிறது. ஆக எம்ஜிஆருடைய அந்த பிம்பம், இரட்டைகளுடைய சிம்பம் என்பது தான் இதற்கு காரணமா என்று சொல்வதில் சந்தேகம் இருக்கக்கூடும். ஆனால் எம்ஜிஆருக்கு பிறகு 2வது முறையாக அடுத்தடுத்த தேர்தல்கள் வெற்றி பெறுகிற ஒரு மாற்றத்தை இந்த தேர்தல் கொண்டு வந்திருக்கிறது. நான் அந்த அடிப்படையில் தான் உங்கள்கிட்ட அதையும் மீறி, அதாவது இந்த இரட்டை இலை சின்னம், எம்ஜிஆர் என்கின்ற ஒரு ஓட் பேங்க் இருக்கின்றது, ஒரு வாக்கு வங்கி இருக்கின்றது அடுத்தட்டு மக்கள். அது கூடுதலாக அது அசையாமல் தான் இருக்கும். அது எத்தனை சதவீதம் என்கின்றபடியே மக்களுக்கு தெரியாது. ஆனால் 2 கட்சிகளை பொறுத்த வரைக்கும் 2 ஆனால் எம்ஜிஆர் தான் கூடுதலாக இருக்கின்றது, அடித்தட்டு மக்கள் கூடுதலாக இருக்கின்றது. அடுத்ததாக இந்த கூட்டணி அமைப்பதும் இந்த அதிமுகவுடைய வெற்றிக்கு ஒரு காரணமாக இருக்கின்றது. நீங்கள் கூடுதலாக பார்த்தால்
இந்த திமுகவுக்கு பின்னால் காங்கிரஸ் என்றது கூட ஒரு திமுகவின் வீழ்ச்சிக்கு ஒரு இந்த காங்கிரஸ் இல்லாமல் திமுக கிட்டிருந்தால் ஓரளவுக்கு இந்த வாக்கு வங்கியின் அடிப்படையில் இவர்கள் வென்றிருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆக காங்கிரஸ் திமுகவோடு சேர்ந்து இந்த முறை தேர்தலில் நின்றது என்பது திமுக பலவீனமாக இருந்தது என்று சொல்கிறேன். பலம் சேர்ப்பதற்கு பதிலாக பல என்ன அடிப்படையில் அது 47 தொகுதிகள் கேட்டார்கள், 8 தொகுதியில் தான் வென்றார். 40 தொகுதிகள் இல்லை, 40 தொகுதிகள். ஆகவே கூடுதலான தொகுதிகளை அவர்கள் இழந்து விட்டார்கள். அவர்கள் வென்ற தொகுதிகள் கூட திமுகவினுடைய வாக்கு வங்கி தான் அவர்களை வெல்ல வைத்திருக்கிறார். அப்ப சில வேளை காங்கிரஸோடு சேராமல் திமுக தனித்து நின்றிருந்தால் அதிகமான ஆசனங்களை வென்றிருக்க கூடும் என்று நீங்கள் சொல்ல வரீங்க. அதாவது இந்த வாக்களின் பிரிப்பின் அடிப்படையில் இவர்களுக்கு இந்த அதிமுகவுக்கு எதிரான அந்த வாக்கு வாங்கி ஒரு கணிசமான பகுதி திமுகவுக்கு சென்றிருக்கும். இந்த மக்கள் நல கூட்டணிக்கோ மற்ற பாமகவோ செல்லாமல் இவருக்கு செல்லக்கூடிய ஒரு சாத்தியப்பாடல் கூட இருக்கின்றது, இவருக்கு செல்லக்கூடிய இருக்கின்றது. அதிமுகவை பொறுத்தவரையில் பல கட்சிகள் பிரிந்து 6-7 கூட்டணிகள் அவர் வெற்றி கழிப்பில் அவர் பேசும்போது கூட சொன்னார், தன்னை எதிர்த்து 10 கட்சிகள் போட்டியின்றன. சில கட்சிகள் பெரிய பெரிய கூட்டணிகளை கூட அமைத்திருந்தன. அவர் இந்த மக்கள் நல கூட்டணியை சொல்லி இருக்கக்கூடும். அதாவது இவர்களையும் எதிர்த்து தான் வென்று விட்டேன் என்று சொல்ற அது வெற்றி பெறுத அல்ல. உண்மையில் இந்த பிரிப்பு தான் அவரை கூடுதலாக வெல்ல வைத்திருக்கின்றது. என்றால் கூடுதலான இடங்களில் பார்த்தால் திமுக குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தான் தோற்கடிக்கப்பட்டிருந்தது பல இடங்களில். ஆக சில பேர் சொல்கிறார்கள் இந்த மக்கள் நல கூட்டணியுடைய உருவாக்கம் என்பது ஜெயலலிதாவுக்கு சாதகமாகத்தான். விஜயகாந்தும் வைகோ அவர்களும் திருமாவளவனும் இன்னும் முத்தரசனும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இணைந்து உருவாக்கிய இந்த கூட்டணி உண்மைது திமுகவினுடைய வாக்குகளையும் சலனம் கொண்ட வாக்காளர்களையும் பிரித்து எடுத்தால் அது உண்மையில் அதிமுகவுக்கு சாதகமாக இருக்கும் என்று சொல்லியிருந்தார்கள். முடிவு அப்படித்தான் இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அநேகமாக இந்த விஜயகாந்த் உள்ளே வந்த பிற்பாடு அந்த மக்களான கூட்டணிக்கு இருக்கும் அந்த முற்போக்கு முகத்திரை இல்லாமல் போய்விட்டது. கூடுதலாக அந்த சீமானுக்கு எதிரான அந்த திராவிட இயக்கங்கள், சின்ன சின்ன திராவிட அமைப்புகள் அவரெல்லாம் சீமானுக்கு எதிராக செயல்பட்டார்கள். இவர்கள் எல்லோரும் மக்களான கூட்டணிக்குத்தான் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்கின்ற கருத்தை ஆரம்பத்திலே கூற தொடங்கிவிட்டார்கள். ஒரு மாற்று அணியாக அடிப்படையிலும் முற்போக்கு சிந்தனை கொண்ட அமைப்புகள் இருக்கின்றன. விஜயகாந்தை வைகோ அவர்கள் முன்னிலைப்படுத்தப்பட்டவுடன் விஜயகாந்த் தான் எங்களுடைய தலைவர், இவர்தான் வழிநடத்த போகின்றார் சொன்னவுடன் இந்த இளைஞர் பட்டாளங்கள்லாம் பின்வாங்க தொடங்கிவிட்டார். அப்படி ஒரு சிக்கல் இருந்தது அவர்கள்ட்ட. அடுத்ததாக தமிழ் மாநில காங்கிரசும் வேறு உள்ளே வந்து விட்டது. ஆகவே இது ஒரு சிக்கலான சூழ்நிலை. ஆக இவர்களை பிரித்த வாக்களை நீங்கள் பார்த்தால் இவர்களை விட பாமக கூடுதலான வாக்குகள் பெற்றிருக்கின்றது. 5.3 விதமான வாக்களை பெற்றிருக்கின்றது. அது கிட்டத்தட்ட பாமகனுடைய முதலமைச்சர் வேட்பாளராக இருந்த அன்புமணி உண்மையில் ஒரு பெரிதாக எதிர்பார்க்கப்பட்டிருந்த ஒரு சூழலில் அவர் போட்டியிட்ட தொகுதியில் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் இல்லையா? அவர் தோற்றிருக்கிறார். ஆனால் அவருடைய கட்சிக்கு வாக்கு அதிகமாக இருக்கிறது என்று நீங்கள் சொல்லுங்கள். 23 லட்சம் வாக்குகள் பெற்றிருக்கின்றார். சீமான் 4,58,000 வாக்குகள் பெற்றிருக்கிறார், 1.1 வீதம். அதற்கு கீழே தான் வைகோ அண்ணனுடைய கட்சியும் வருகின்றது, அது 0.9 வீதம் என்ற விடமா. ஆகவே இந்த கூடுதலான இடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில இடங்களில் பார்த்தால் நாம் தமிழர் கட்சி அல்லது மக்கள் நல கூட்டணி தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தேர்தலில் இறங்கியிருக்காவிட்டால் திமுக வெல்லக்கூடிய இடங்கள் கூட இருக்கின்றது. நீங்கள் இந்த சில தொகுதிகளை பார்த்தால் தெரிகின்றது. அப்படி சில இடங்களில் 75 வாக்கு வித்தியாசங்கள். உண்மையில் திருமாவளவன் தோற்றுகிற பொழுது 87 வாக்குகளில் தான் தோல்வி அடைந்திருக்கிறார் திருமாவளவன். அப்ப அந்த அளவுக்கு மிகவும் இம்முறை ஒரு ஆசனங்களில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முன்னிலை வகித்தாலும் கூட அந்த வித்தியாசங்கள், வெற்றியினுடைய வித்தியாசம் என்பது மிகப்பெரிய அளவில் இருக்கவில்லை. மிக குறைந்த வாக்கு வீதம், கிட்டத்தட்ட 1 வீதத்துக்கும் சற்று அதிகமான வாக்கு வித்தியாசம் தான் 2 பெருத்த கட்சிகளுக்கு இடையில் இருந்திருக்கிறது. வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியினுடைய வாக்கு வித்தியாசம் பார்த்தால் ஜெயலலிதாவை விட கருணாநிதி தான் கூட 82-87 ஆயிரம் வாக்குகள் கூடுதலாக பெற்றிருக்கின்றார். ஆகவே இதில் அந்த இவர்கள் கூட சில மாற்றங்கள், அதாவது கருணாநிதியை முன்னிலைப்படுத்தாமல் ஸ்டாலினை முன்னிலைப்படுத்தி இருந்தால் கூடுதலாக வாக்கு விழுந்திருக்கும், இளைஞர்கள் வாக்கு விழுந்திருக்கும் என்கின்ற விடயம் வருகின்றது. 1.5 கோடி புதிய வாக்காளர்கள், இந்த எலிஜிபிள் புதிதாக வந்த இளைஞர்கள் யாருக்கு வாக்களித்தார்கள் என்கின்ற விடயம் இன்னும் ஒரு
இன்னும் ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கின்றது. நீங்கள் முதலில் சொன்னதில் எனக்கு ஒரு கேள்வி இருக்கிறது. நீங்கள் முதலில் சொன்னீர்கள் இந்த அடித்தட்ட மக்கள், விளிம்புநிலை மக்கள், அது தவிர கிராமப்புறங்களை நோக்கிய இடங்களில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் எம்ஜிஆருடைய பெயருக்கும் இரட்டை இலை சின்னத்துக்கும் இருக்கக்கூடிய செல்வாக்கு இதில் முக்கியமான ஒரு பங்கு வகித்தது என்று சொல்கிறீர்கள். அந்த வாதத்தினுடைய மறுமனையில் பார்ப்பதாக இருந்தால் சென்னையில் திமுக வென்றிருக்கிறது. சென்னை மீண்டும் திமுகவினுடைய கோட்டையாக மாறி இருக்கிறது என்று சொல்கிறார்கள். வாக்காளர் எண்ணிக்கை குறைவு, 62% மிக குறைவு. அப்போ நீங்கள் சொன்ன அந்த வாதத்துக்கும் இது தொடர்பு இருக்கிறது. அதாவது நகரத்தில் திமுக வென்று இருக்கிறது, கிராமத்தில் அண்ணா திமுக வென்று இருக்கிறது என்று சொல்கிற வாதத்துக்கு பெருமதி இருக்கிறது என்று நினைக்கிறேன். அது நீண்ட காலமாக அப்படித்தான் இருக்கிறது. அதாவது சென்னை என்று சொன்னால் அது திமுகவினுடைய கோட்டை என்று தான் சொல்லுவார்கள். ஆனால் நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது இந்த திமுக ஆடி போய்விடும் இந்த சென்னையில். அது அதிமுக தான் வென்ற வரலாறு இருக்கின்றது. ஆனால் இந்த லோக்கல் பொலிட்டிக்ஸ், அந்த உள்ளூர் அரசியல் என்று வரும்போது இன்னும் அந்த, அதாவது இந்த புதிய புதிய கட்சிகள் என்றாலும் சரி, மதிமுகவோ அல்லது நாம் தமிழரோ அல்லது யாரோ, இந்த அடித்தட்டு மக்கள் மத்தியில் சென்று ஒரு அரசியல் வேலை செய்யாமல் அந்த வாக்களை உடைக்க முடியாது. விஜயகாந்த் ஒரு மாற்று அரசியலாக ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவர். ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு இருந்தது. 11% வாக்குகளை கடந்த தேர்தலுக்கும் முதல் தேர்தலில் அவர் பெற்றிருந்தார். அதன் பிறகு அவருடைய வாக்கு வங்கி 5% சரிந்திருந்தது. நீங்கள் கடந்த நிகழ்ச்சிகளில் கூட இந்த தேர்தலுக்கு முன்னரான காலத்தில் நாங்கள் பேசிய பொழுது கூட சொல்லியிருந்தீர்கள், இந்த 5% வாக்குகளை வைத்துக் கொண்டுதான் மக்கள் நல கூட்டணி தன்னை பலப்படுத்திக் கொள்வதற்காக அவரை உள்ளே கொண்டு வர முயற்சிக்கிறது என்று சொல்லியிருந்தீர்கள். இந்த தேர்தலில் பார்க்கிற பொழுதோ அந்த 5% மிக மோசமாக கீழே விழுந்திருக்கிறது. ஆக இந்த போக்கு விஜயகாந்துக்கு தமிழக அரசியலில் எதிர்காலம் இல்லை என்கிற ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து விடும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? 2.4% தான் அவர்களுடைய வாக்கு. இந்த 11% இப்போ 2.4 இறங்கி வந்து அண்மையில் 4%, இப்போது 2.4 என்ற வீதம் வந்திருக்கின்றது. மற்றது அவரை முன்னிலைப்படுத்திய விடயங்கள். அடுத்ததாக இந்த அதிமுகவுக்கு எதிரான, ஆளும் கட்சிக்கு எதிரான அந்த வாக்குகளை பிரிக்கக்கூடிய அல்லது தம்பசப்படுத்தக்கூடிய ஒரு வேலை திட்டம் இவர்களிடம் இல்லை என்று சொன்னால், கிட்டத்தட்ட எல்லோரும் ஒரே விஷயத்தான் பேசினார். மதுவிலக்கு என்கின்ற விடயம், குடிதண்ணி பிரச்சனை, சீமான் பேசினாலும் அப்படித்தான் பேசினார், அல்லது அன்புமணி ராமதாஸ் பேசினார். எல்லோரும் ஒரே விடயத்தை அவர் பேசும்போது மக்களுக்கு ஒரு குழப்பம், அநிச்சயமான குழப்பம் யார் என்று சொல்லி. அவை இதில் ஒரு புதிய கருத்தை, புதிய விடயத்தை இவர்கள் முன்வைக்கவில்லை. ஆனால் இந்த தமிழ் தேசியம் என்பதற்கு அப்பால் ஒரு உள்ளூர் ஒரு சுயசார்பு பொருளாதாரமோ அல்லது தமிழ்நாடு குறித்தோ அல்லது இந்தியா குறித்தோ சர்வதேசம் குறித்தோ பல காத்திரமான கருத்துக்களை முன்வைத்தது சீமான் தான். சீமான் பற்றி சொல்லுங்கள். அதான் உண்மை. சீமான் பற்றி சொல்லுங்கள். சீமான் இந்த தேர்தலில் ஒரு மிக முக்கியமான பேச்சாளராக அடையாளம் காணப்பட்டிருந்தார். ஊடகங்களிலும் சரி, மேடைகளிலும் பல விடயங்களை பேசுகிற ஒரு முக்கியமான பேச்சாளராக முன்வைத்திருந்தார். 2020ஆம் ஆண்டு ஆட்சியை பிடிப்போம், 2016ஆம் ஆண்டு களத்தில் இறங்குவோம் என்கின்ற சீமானுடைய நீண்ட நாளை அறிவிப்பினுடைய விளைவாக நாம் தமிழர் இந்த தேர்தலில் முதலாக அவ்வளவு தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை இறக்கி களத்தில் இறங்கிய கட்சி நாம் தமிழர் கட்சி தான். ஆனால் 1% வாக்குகள் தான், 4.5 லட்சம் வாக்குகள் தான் சீமானுடைய நாம் தமிழருக்கு கிடைத்திருக்கிறது. இது சீமானை பொறுத்த வரைக்கும் அல்லது நாம் தமிழருடைய இலட்சியம் கொண்ட அரசியலை பொறுத்த வரைக்கும் அவர் கூறுகிற 2020 ஆட்சியை பிடிப்போம் என்பதற்குரிய அந்த திசை நோக்கி செல்கிறது என்று நீங்கள் பார்க்கிறீர்களா, அல்லது இல்லை அப்படியான ஒரு திசையில் இல்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? தமிழ்நாட்டில் அரசியல் செய்வது மிக ஒரு நுட்பமான நூதனமான விடயம். அந்த தமிழ்நாட்டில் எப்படி அரசியல் செய்வது என்பதை இப்போதுதான் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்கின்றார். பேசலாம், மேடையில் பேசலாம். அண்ணாதுரை பேசாத பேச்சா அல்லது கருணாநிதி பேசாத பேச்சா அல்லது நெடுஞ்செழியன், இந்த பேச்சுகளெல்லாம் கேட்டு வளர்ந்தவர்களாம் நாங்கள். எங்களுக்கு ஆரம்ப காலத்தில் எங்களுக்கு திராவிட கழகம் பண்ணால் அண்ணாதுரை தான் தெரியும். அண்ணாதுரை முதல் பிம்பம் எங்களுக்கு. அதற்கு பிற்பாடு தான் சிவாஜி கணேசனுக்குள்ளால கலைஞர் கருணாநிதியுடைய வசனங்கள், மனோகரா வேறு வசனங்கள், அது பிற்பாடு சக்தி கிருஷ்ணசாமியுடைய வீரபாண்டிய கட்டமோன் வசனங்கள், இப்படியான விடயங்கள். பிறகு திராவிடம் என்கின்ற விடயம், தமிழ் உணர்வு இப்படிதான் வந்து கொண்டிருக்கின்ற. ஆகவே இவர் போன தேர்தல்களில் அதிமுகவுக்கு நேரடியாக ஆதரவு தெரிவிக்காவிட்டாலும் கூட இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் என்கின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவதன் ஊடாக இவர் மறைமுகமாக அதிமுகவை ஆதரிக்கின்றார் என்கின்ற ஒரு விடயம் வந்தாலும் கூட இந்த திமுகவையும் காங்கிரஸையும் இந்த
முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையில் இந்திய அரசோடு பங்காளிகளாக இருந்த திமுகவையும் காங்கிரஸையும் கருவறுக்க வேண்டும் என்கின்ற விடயத்தில் தான் அவர் கூடுதலான பிரச்சாரங்கள் செய்து அந்த காங்கிரஸை ஒட்டுமொத்தமாக அளிக்கக்கூடிய ஒரு செயல்பாட்டிலும் ஈடுபட்டிருந்தார். ஆனால் இப்போது அது கஷ்டம். இப்போது அந்த திமுகவினுடைய ஆதரவோடு மறுபடியும் அது 8 தொகுதியோடு மேலெழும்பி நிற்கின்றது. இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் சொல்லி 27 லட்சம் வாக்கள், அதில் கூடுதலான வாக்கள் திமுகவுடைய வாக்கள். ஆகவே இவருடைய பிரச்சனை என்னன்னு சொன்னால், இவர் தேர்தல் அரசியல் இன்னும் ஒரு 3 வருஷம் இருக்கின்றது. 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் வரப்போன்றது. அதில் இவர் எந்த அளவுக்கு நேரடியாக ஈடுபடக்கூடிய இதில் அந்த வல்லமை காணாது கூடுதலாக. அப்போ 2021ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலை தான் இவர் குறிவைத்து செயல்பட வேண்டும். ஆக இவர் கிராம மட்டங்களில் இறங்கி மக்கள் மத்தியில் செய்ய வேண்டும். தனியே ஈழப்பிரச்சனை மட்டும் தமிழக அரசியலை தீர்மானிப்பதில்லை என்கின்ற விடயத்துக்கு இது ஒரு உதாரணம். இது ஒரு முக்கியமான உதாரணமும் கூட இல்லையா? ஈழ ஆதரவு அரசியல் என்பது வாக்கு வங்கியாக தமிழகத்தில் மாறியிருந்த வரலாறு என்பது இல்லை இல்லையா? ஆக இப்போதும் அது ஒரு விவகாரமாக எடுக்கப்படுமே தவிர, ஆனால் வாக்கு வங்கிக்குள் ஈழ ஆதரவு என்பது ஒரு பெரிதாக மாற்றங்களை செய்யாது என்பது சீமானுக்கு தெரியும் இல்லையா? அதுக்கு கடந்த அதாவது 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு முதல் 4 வருடங்களில் அந்த சூடு இருக்கும் கூடுதலாக. பிறகு கொஞ்சம் கொஞ்சம் போக அந்த மக்கள் தங்களுடைய சொந்த பிரச்சனை தான். இவர் கூடுதலாக அந்த மக்களுடைய பிரச்சனை பற்றி பேசுகிறார், சுயசார்பு பொருளாதாரத்தை பற்றி பேசுகிறார், மீத்தேன் எரிவாயு, சர்வதேச சில்லறை வர்த்தகங்கள், பல விடயங்களை மிக தெளிவாகத்தான் நான் பேசுகின்றது. அதில் எந்த மாற்றுக்கிறது எனக்கு இல்லை கூடுதலாக. ஆனால் இதை மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல வேண்டும். தேர்தல் மேடையில் மட்டும் அவங்க கேட்டுட்டு ஓம் சரி, இது சாத்தியம் என்று நினைக்கின்றீர்களே? பொது சீமான் சொல்லுகிற விவகாரம், அதாவது ஒரு திராவிடத்துக்கு எதிராக தமிழர் என்கிற ஒரு தேசிய அரசியலை முன்வைத்தல், அதாவது மொழிவாரி மாநிலங்கள் இந்தியாவில் பிரிக்கப்பட்டதன் பிற்பாடான ஒரு சூழலில் தமிழ் மாநிலம் அல்லது தமிழகம் என்று உருவாக்கப்பட்ட பொழுது அது தமிழர்களுக்கான ஒரு மாநிலமாக இல்லை. அது இன்னமும் மெட்ராஸ் மாநிலம் இருந்தது போன்று எல்லா தெலுங்கர்கள், மலையாளிகள், கன்னடர்கள் எல்லாம் கொண்ட ஒரு நிலையில் அடிப்படையில் எந்த மாற்றமும் செய்யாத ஒரு சூழலில் தமிழகம் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஒரு இடமாக தான் இருக்கிறது. சீமான் அதற்கு மாற்றாக தமிழருக்குரிய மாநிலம் நாங்கள் தான் ஆள வேண்டும் என்று ஒரு கருத்தோட்டத்தை முன்வைக்கிற பொழுதோ அதுக்குரிய வரவேற்பு 4 லட்சம் பேர் மத்தியில் தான் இருந்திருக்கிறது என்கிற முடிவுக்கு வருவமாக இருந்தால், அடுத்த தேர்தலை சீமான் பார்ப்பதாக இருந்தால் ஒரு வியூகங்களை, அவர்களுடைய கருத்தியல்களை கூட மாற்றி அமைத்தாக வேண்டிய ஒரு தேவை வரும். அவருக்கு போதுமான வரவேற்பு கிடைக்கவில்லை என்று தானே அர்த்தம் இல்லையா? ஜெயலலிதாவுடைய கடைசி 2 நாள் தேர்தல் பிரச்சாரங்கள், அதாவது அவருடைய ஜெயா டிவியில் வந்த தேர்தல் விளம்பரங்கள், கடைசி 2 நாள் ஈழ பிரச்சனையை முன்னுக்கு வைக்கின்றார். ஈழ படுகொலைக்கு துணை சென்றது திமுகவும் காங்கிரஸ் தான் சொல்லுகின்றார். அதற்கென்று தனி விளம்பரம். அடுத்ததாக இவர்கள் பேசும், நாம் தமிழர் பேசும் அல்லது வைகோண்ணன் பேசும் அந்த மீத்தேன் எரிவாயு திட்டம், இந்த ஷெல் கேஸ், அந்த விஷயங்கள், அது தமிழகத்தை அழிக்கப் போன்றது, ஸ்டாலின் தான் அதுக்கு கைச்சாத்திட்டவர் என்கின்ற குற்றச்சாட்டை மட்டும் தனி விளம்பரம். அதுக்கு பிற்பாடு இது எம்ஜிஆரின் சின்னம், எம்ஜிஆர் உருவாக்கிய இரட்டைலை சின்னம், இது எம்ஜிஆரின் கட்சி, இதுக்கு நீங்கள் இதே தெய்வம் எம்ஜிஆருடைய கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என்றது அடுத்த விளம்பரம். இது தனித்தனி விளம்பரங்கள். கடைசி 2 நாளும் ஜெயா டிவி தோங்கணும் அதான் வருது. அவர் மேடையில் பேசின எந்த விடயங்களும் வரவில்லை. மக்களால் நான், மக்களுக்காக நான், அது கூட இல்லை. ஆகவே அந்த அதாவது இவர்கள் பேசுவதை கூட, ஆனால் இவர்களுக்கு அந்த மீடியா பலம் இல்லை. சீமான் போன்றவர்களுக்கோ அல்லது மக்கள் நல்ல கூட்டணிக்கோ மீடியா பலம் கிடையாது. நீங்கள் பார்த்தால் தந்தி டிவியில் எல்லா கட்சியை பற்றி பேசுகிறாங்க, நாம் தமிழரை பற்றி பேசவே இல்லை. அதிமுகவினுடைய வெற்றிக்கு காரணமான அந்த அலை ஜெயலலிதாவை நோக்கிய அலையா, அல்லது அதிமுக என்கிற அந்த பிராண்டுக்கான இரட்டை இலைக்கான அலையா, அல்லது எம்ஜிஆர் என்கிற அந்த பிம்பம் மக்கள் மீது வைத்திருக்கிற தாக்கத்தினுடைய பாதிப்பா? எது அதிகமான காரணம் என்று நினைக்கிறீர்கள்? இது ஒரு கலம்பமாக பார்க்கலாம், கூட்டுத்தானே. இதில் எம்ஜிஆருடைய இரட்டை இலை, அதாவது எம்ஜிஆர் இழந்தாலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் தமிழ்நாட்டில். அதான் ஒரு முக்கியமான விஷயம். நாங்கள் என்னதான் இடசாரித்துவம், முற்போக்கு அரசியல், இயக்கவியல் பேசினாலும் இதுதான் யதார்த்தம். எங்களுடைய இயக்கவியலை இங்கே என்ன நாங்கள் பார்க்கணும். கற்பனையில் பேசி கொண்டிருக்கலாது. கற்பனையில் பேசினவர்கள்லாம் என்ன ஆச்சு நீங்கள் பார்த்தா தெரியும். இல்லை, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. புரட்சின்னு சொன்னால் நீங்கள் ஆயுதம் எடுத்து போராடணும். பாட்டாளி வர்க்க சர்வாதிகார புரட்சியை நீங்கள் இதுக்குள்ளே திருமாவளவன் முற்போக்காளர், வைகோண்ணன் முற்போக்காளர், பாண்டியன் முற்போக்காளர்னு தேடக்கூடாது.
இது அந்த தமிழ்நாட்டு வாக்கு வங்க அரசியல் இது இப்படித்தான் இருக்கும். தமிழ்நாட்டு சீமான் இதை உடைத்து வரணும்னு சொன்னால் அடித்தட்டு அந்த அந்த ஆதரவை இந்த அதிமுக திமுக ஆதரவை உடைச்சுக்கூட அவர் மேலே வரலாம். அந்த ஆதரவில் உள்ள மக்களை தான் இங்கே நீங்கள் திருப்பியாக வேண்டும் இல்லையா? ஆக இதில் இன்னொரு முக்கியமான முடியும், நீங்கள் காங்கிரஸ் பற்றி முதலில் பேசினீர்கள். காங்கிரஸ் அழிக்கப்பட்டது, இதில் தமிழகத்தில் இருந்து காங்கிரஸை கருவறுப்போம் என்கிற முழக்கத்தோடு பலர் முனைந்திருந்தார்கள். சீமானதில் முனைந்திருந்தார். கடந்த தேர்தலில் காங்கிரஸ் முற்றாக துடைத்து அளிக்கப்பட்டு விட்டது என்று சொன்னார்கள். இன்று இந்த தேர்தல் நடந்த இந்த சமகாலத்தில் ஒட்டுமொத்த இந்தியாவிலும் நடந்த எல்லா இடங்களிலும் காங்கிரஸ் தோல்வியடைந்திருக்கிறது. ஆனால் புதுச்சேரியில் வெற்றி பெற்றிருக்கிறது. தமிழகத்தில் நீங்கள் குறிப்பிடுவது போன்று 8 ஆசனங்களே அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். ஆக 8 ஆசனங்கள் காங்கிரஸுக்கு வந்திருக்கிறது என்று சொன்னீர்கள். பிஜேபியினுடைய நிலை என்ன? மோடியினுடைய பிம்பம் இருந்தது. இந்த தேர்தலில் பிஜேபி தேர்தலில் நிற்கிறது. பிஜேபிக்கான ஒரு ஆதரவு அலை என்பது இருக்கவில்லை. இடதுசாரிகளின் ஆதரவு பாமரனுடைய மண் எந்த இடம்? அந்த கோயம்புத்தூர் இடதுசாரிகள் இருந்தது. நியமான வீழ்ச்சி. மதுரையிலும் ஒரு பகுதியில் இடதுசாரி இருந்தது. ஏமான வீழ்ச்சி. அந்தந்த இடங்களில் பாமக மேலே வந்திருக்கு. இந்த பாமகவை மக்கள் நல கூட்டணி இல்லை, இந்த பாரதிய ஜனதா கட்சி அது மேலே வந்திருக்கிறார். அவர்கள் ஒரு குறிப்பிட்ட அவர்கள் தங்களுக்கு இடம் கிடைக்காவிட்டாலும் ஒரு ஓட் பேங்க் ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கியை உருவாக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம். அந்த 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலை குறிவைத்துத்தான் இவர்கள் இயங்கி இருக்கின்றார்கள். பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் அவர்களுடைய இலக்கு இல்லை என்று சொல்லி அடுத்த தேர்தலுக்கான களமாக இதனை பயன்படுத்தி இருக்கு. இந்த தேர்தல் ஒரு வாக்கு வங்கியை உருவாக்கிவிட வேண்டும். அது அவர்கள் உருவாக்கி இருக்கின்றார்கள். 2 வருஷம் மட்டும் 12 லட்சம் பேர் வாக்களிச்சிருக்கிறார். அவர்கள் யாரோடும் கூட்டு சேரவில்லை. விஜயகாந்தோடும் கூட்டு சேரவில்லை. அதிமுகவோடும் சேரவில்லை. திமுகவோடும் சேரவில்லை. 22% 12 லட்சம் வாக்கள் பெற்றுக்கின்றார்கள். இதுதான் அங்கு ஒரு வித்தியாசமான. இது ஆபத்தானது என்று சொல்லி திராவிட தம்பிகள் சொல்வார்கள், அல்லது நாம் தமிழர் தம்பிகள் சொல்லலாம், அல்லது திமுக சொல்லலாம். ஏன்னா அவங்க எல்லாம் அடிக்கடி பிஜேபியோட கூட்டு வைக்கிறவர்கள். பிஜேபி வளருதா இல்லையா என்பது அது கண்ட அந்த பிரச்சனை திமுகவுக்கும் அதிமுகவும் இல்லை. அவங்க எப்படியும் மத்தியில் ஒரு ஆட்சியை தான், அவங்க கூட்டு ஆட்சியை தான் செய்ய போகிறாங்க. இப்போ இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கு மட்டுமல்ல, அசாம், கேரளா, மேற்கு வங்காளம் போன்ற இடங்களில் கூட சட்டசபை தேர்தல் நிகழ்ந்திருக்கின்றது. அவ்வளவு இடங்களில் காங்கிரஸ் தோல்வியடைந்திருக்கிறது. ஆக அசாமில் மட்டும் பிஜேபி வென்றிருக்கின்றது. மற்றது புதுச்சேரி, அது ஒரு சின்ன ஒரு தொகுதி, அது நாங்கள் பெருசாக முடியாது. அந்த இடத்துல காங்கிரஸ் வென்றிருக்கு, ஒரு கூட்டாக வென்றிருந்தது. மற்றபடி கேரளாவோ மேற்கு வங்காளமோ எந்த இடத்திலும் இல்லை. ஆகவே இந்த பிஜேபி காங்கிரஸ் அல்லாத ஒரு 3வது அணி உருவாகுமா என்கின்ற விடயத்தை பார்த்துக்கொண்டு நீங்கள் குறிப்பிட்ட அடுத்து வருகிற நாடாளுமன்ற தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் பற்றி நாங்கள் பார்க்க வேண்டும். இப்போது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆருக்கு பிறகு 2வது முறையாக அடுத்தடுத்த முறையில் ஆட்சிக்கு வந்திருக்கிறேன் என்று அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சொல்கிறார்கள். அப்படி இருக்கிற பொழுதோ திமுக ஒரு காங்கிரஸோடு கூட்டணி வைத்திருக்கிறது. மத்தியில் ஆட்சி மாற்றங்கள் நடக்கக்கூடிய சூழல் அடுத்து வருகிற ஆண்டுகளில் இருக்குமா இல்லையாண்டு தெரியவில்லை. ஆக அதை நோக்கியதாக காங்கிரஸும் சரி பிஜேபியும் சரி தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரிய கட்சிகளும் எவ்வாறான ஒரு உத்தியை கையாளப் போகிறார்கள் என்பதற்கு இந்த தேர்தல் ஒரு பரீட்சை களம் என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும். ஆக அது பற்றி பேச வேண்டும். அது பற்றி போவதற்கிடையில் ஒரு கேள்வி. விஜயகாந்த் மக்கள் நல கூட்டணியில் சேராமல் இருந்திருந்தால் வைகோ, சிபிஎம், சிபிஐ, திருமாவளவன் போன்ற இந்த கட்சிகளுக்கு அதிகமான வாக்கள் கிடைத்திருக்கும் என்று நினைக்கிறீர்களா? விஜயகாந்த் மக்கள் நல கூட்டணியில் சேர்ந்தது மக்கள் நல கூட்டணிக்கு நல்லதா கூடாததா? மக்கள் நல கூட்டணியில் விஜயகாந்த் இணையாவிட்டால் அவர் நிச்சயமாக திமுகவோடு சென்றுப்பார். ஏன்னா அவருக்கு அடுத்த 2வது சாய்ஸ் அதுதான். அவருடைய தெரிவு 2வது தெரிவு அதுதான். அப்படியே அவர் அங்கால் அந்த பக்கம் சென்று இருக்கும்போது நிச்சயமாக சில வேளை அவர் இம்முறை சட்டசபை தேர்தலுக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கும் கூடும். விஜயகாந்தை பொறுத்தவரை தெரிவு செய்யப்பட்டிருக்கும். திமுக வென்றிருக்கலாம். ஆனால் திமுக வெல்லக்கூடிய இவர் சேர்ந்திருந்தாலும் திமுக வெல்லக்கூடிய சாத்தியப்பாடு இல்லை என்பதற்கு இந்த தேர்தல் முடிவுகள் தெரிவிக்கின்றன. என்னென்னு சொன்னால் தேமுதிக பெற்ற வாக்கள் 2.4% தான். ஆகவே இந்த ஒரு திமுகவுக்கு சென்ற வாக்குகள் அதிமுகவுக்கு எதிராக
திமுகவுக்கு சென்ற திராவிட கட்சிகள் திராவிட இயக்கங்களின் வாக்குகள் சில வேளை இந்த மக்கள் நல கூட்டணிக்கு திரும்பி இருந்தாலும் கூட இது ஒரு சின்ன ஒரு ஷிஃப்ட். ஆக மக்கள் நல கூட்டணி ஒட்டுமொத்தமாக பெற்ற வாக்குகளை விஜயகாந்தனுடைய வரவு என்பது கூட்டியிருக்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா அல்லது பேக்ஃபயர் ஆகி இருக்கிறது என்று நினைக்கிறீர்கள்? பேக்ஃபயர் ஆகிருக்கின்றது. இது ஒரு 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 பெரிய ஒரு எதிர் தாக்கம் கொண்டு அவர்கள் வந்திருக்கின்றார். ஏன்னு சொன்னால் சில இடங்களில் மக்கள் கூட பேசும்போது சொன்னார்கள், இந்த விஜயகாந்தை பார்த்தா இந்த மனுஷன் என்னுடைய மாபெரும் தலைவன் என்று சொல்லியிருந்தார். பிரபாகரனை பார்த்து மாபெரும் தலைவன் என்று சொன்ன அதே வைகோ விஜயகாந்தை பார்த்து என் தலைவன் என்று சொல்லும்போது பல பேருக்கு அதை ஜீரணிக்க முடியாமல் இருந்தது, பல பேருக்கு. ஆகவே அந்த 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 பல வெறுப்புகளை அது உருவாக்கிவிட்டது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பினை ஒட்டுமொத்த இந்த முற்போக்கு அம்சங்களை கொண்ட மக்கள் நல கூட்டணியை பாதித்திருக்கக்கூடும் என்று நிச்சயமாக தொடர்ந்து பேச வேண்டும். பல விடயங்கள் இருக்கின்றன. இந்த தேர்தலில் மிக முக்கியமாக வெளிப்பட்டிருந்த ஒரு விடயம் பணப்பட்டுவாடா செய்யப்பட்ட விடயங்கள். அது தவிர இந்திய மத்திய அரசிலும் அல்லது ஒட்டுமொத்தமான இந்திய கட்டமைப்புக்குள் ஆட்சியில் மிகப்பெரிய செல்வாக்கு செலுத்தக்கூடிய கோர்ப்பரேட் நிறுவனங்கள், அந்த கோர்ப்பரேட் வர்த்தக நிகழ்ச்சி நிரல் என்பதனுடைய செல்வாக்கும் ஒவ்வொரு தேர்தல்களிலும் இருந்து வரும். அந்த அடிப்படையில் தமிழக தேர்தலும் அதற்கு விதிவிலக்காக இருக்கவில்லை. ஆக இவை எவ்வாறான செல்வாக்கினை செலுத்தின என்கிற விடயத்தில் பல சுவாரஸ்யமான அம்சங்கள் கூட காத்திருக்கின்றன. அவை பற்றியும் நாங்கள் பேச வேண்டும். சில நிமிடங்கள் காத்திருங்கள். இதே சந்திரன் அவர்களோடு மீண்டும் சந்திக்கலாம்.